கன்னி தீவு முடியவே முடியாதா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சானே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க உட்காரலாமா? உட்காரலாமே. ஏதாவது பேசுங்களேன். கிளாஸ்மேட் காலேஜ் மேட் மாதிரி ஏதாவது பேசலாமே. ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. என் பேர் மினி. இவன் என் ஃப்ரெண்ட் லதா. ஹலோ 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 ஹலோ. நாங்க ரெண்டு பேரும் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறோம். ஹலோ, கொஞ்சம் பேப்பர் தரீங்களா? ஓ ஷூர், மறக்காம திருப்பி கொடுத்துருங்க. நாங்க பிகாம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஹலோ ஹலோ, நான் கான்ஸ்டபிள் பெருமாள் பேசுறேன். அவங்கள நம்பாதீங்க, அவனு ரெண்டு பேரும் ஃப்ராடு பசங்க. அதுலயும் அந்த கட்டம் போட்ட சட்டம் போட்ட கண்ண கரையில கருங்கோரங்க மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவன் 1ஆம் நம்பர் திருட்டு முள்ள மாதிரி போய். தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் சொன்னாலேன்னு காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போனோம். இப்ப கார்ல வந்தானுங்களா அந்த பசங்க. அவங்க எங்க பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டு கைய போடுறது காலை போடுறதுன்னு ஒரே தொந்தரவு. சகிக்க முடியாம நாங்க பாதியிலே வந்துட்டோம். ஆனா அவனுக்கு விடல, பின்னாடியே வந்தானுங்க. ஒரு வழியை தப்பிச்சு இங்க வந்து உங்களை பார்த்தப்போ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசினா அவனுக்கு போயிடுவாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி நடந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க போயிட்டு வரோம். இருங்க இருங்க இருங்க, எங்க போறீங்க? அந்த காலி பசங்க உங்களுக்காக வெயிட் பண்ணாலும் பண்ணுவானுங்க. கொஞ்சம் லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா வீடா மாட்டானுங்களே. டேய் வாடா, நம்ம யாருங்கிறத காட்டு வந்துடலாம். நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? அவனுக்கு தான் என்ன பாத்துட்டானுங்களே. இனிமே இந்த ஏரியா பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. நீ போய் அவளை கவனி. அப்ப வாங்க நான் போலாம். டேய் சும்மா ரெடா வெத்து வெட்டு. நீங்க எங்க போகணும்? நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். நீங்க வாங்க, நான் பஸ் ஏத்தி விடுறேன். இல்ல வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். வாடி. அந்த காலி பசங்க கூட மோத சொன்னீங்க, நான் தான் கிடைச்சனா? எவ்வளவு ஒருத்தி வந்தா போனா, உனக்கு என்னடா அவன் மேல அவ்வளவு அக்கறை? எவ்வளவு ஒருத்தி இல்லடா, நான் சொல்லல ஊரு பேர் தெரியாத ஒருத்தின்னு. அவதான் இவ மினி. யாரு? லவன் இல்லையா? அட பாவி, விட்டுட்டேடா அவளை. கப்புன்னு பிடிச்சு அமுக்க வேண்டியதானே, என்னடா சொல்ற? என்ன பாக்குறீங்க? எதை செஞ்சாலும் அரைகுறையா செய்யக்கூடாது இல்லையா? அதனால நாங்களே உங்களை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றோம். வாங்க ப்ளீஸ். பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்களே போயிடுறோம். தேங்க்ஸ். பயப்பட வேண்டாம், நாங்க எஸ்கார்ட்ஸ். டேய் வாங்கடாங்க. எல்லாரும் எங்க ஜாலியா கிளம்பிட்டீங்க? சும்மா
கூட 2 பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. அவங்க யாரு, நீங்க யாரு? சிஸ்டர். என்னது? சிஸ்டர் சிஸ்டர். ஓஹோ, சிஸ்டர் பேர் என்ன? முத்து பேச்சு. உங்க பேரு? முத்துக்க இருப்பேன். அந்த பொண்ணு யாரு? அவன் பிரதர் சிஸ்டர். சார் சொன்னது கரெக்டா? யா. தங்கச்சி பேர் என்ன? தங்கம்மா. உங்க பேரு? தங்கப்பன். ஓஹோ. சார் என்ன சைலண்டா இருக்கீங்க? ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? சொல்லு, இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. இவன் சொல்றது உண்மையா? இவன் யாரு? தெரியாது. அவன் யாரு? எனக்கு தெரியாது. நான் யாரு? என் அண்ணன். அப்ப நீ என்ன சொன்ன? ஐம் சாரி சார். அது வந்து You நிறுத்துறா. வயசு பொண்ண கழுத்தை பிடிச்சு தள்ளுறியே, அறிவு இருக்காடா உனக்கு? அது அவகிட்டே கேளுமா. காலேஜுக்கு போகாம சினிமா பீச்னு ஊர் சுத்திட்டு இருக்கான். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நான் மட்டும் அங்க சரியான நேரத்துல போறேன்னா இவள பைக்ல கொண்டு போய்ப்பாங்க தெரியுமா? சும்மா இரு. அவனுக்கு இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தா இவன் என்ன பண்ணுவா? என்னடா சொல்ற? என்னடா சொல்ற நீ? அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. என்ன சொன்னா? ஒண்ணும் தெரியல. பாப்பா சொன்னலவா? கோவம் வந்தா உனக்கு என்ன பேசுறேன்னு தெரியாது. நம்ம தங்கச்சி நம்ம கிட்ட போய் சொல்லுவாடா? என் முன்னாடி அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணிட்டா. நம்பிக்கை இல்லனா உன் முன்னாடி சத்தியம் பண்ண சொல்றேன். வா வா. சத்தியம் பண்ணட்டுமா? சத்தியம் பண்ணுமா? கர்த்தர் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், என் அண்ணனுங்க மேல சத்தியம். நான் எப்பவும் வழி தவறி போக மாட்டேன். போதும் போதும் அண்ணே, கூட்டு போங்க. வாமா. அண்ணே, அந்த பசங்க எங்க தங்கி இருக்காங்க? அதான் அந்த 3 பேர் முட்டிய பேத்துட்டல. அப்புறம் என்ன? நீ கொடுத்தது போலீஸ் அடி, டிஞ்சர் போட்டா சரியாயிடும். ஆனா நான் கொடுக்கிற அடியில அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்க வைப்பேன். ஏய், ஆளுகில காலி பண்ணிடாதடா. சும்மா 4 தட்டு போதும். அட்ரஸ் என்ன? கேப்டன் தர்மராஜ், சென்ட் தாமஸ் ஸ்ட்ரீட். எவன்டா என் தங்கச்சியை கட்டிக்க போறேன்னு சொன்னவன்? இந்த இன்னொரு அண்ணன். சொல்லுங்கடா, எவன்டா அப்படி சொன்னவன்? நாங்க தான்டா சொன்னோம். என்னடா பண்ணுவ? கேசவா, ஜூட்ரா. டேய் ஜீவா, வந்துடுடா. அவங்க இல்ல. உங்க தங்கச்சியை கட்டிக்க போறேன்னு சொன்னவன் நான் தான். சொன்னது தப்புதான். அதுக்காக யார்கிட்ட வேணாலும் எங்க வேணாலும் நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். அதை விட்டுட்டு அடிதடியில இறங்கின என்னடா செய்வ? உன் தங்கச்சியை நான் தான் கட்டிக்க போறேன்னு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டுவேன். நீங்க பாட்டுக்கு சுட்டீங்களே, எக்கு தப்பா எவன் மேலேயாவது பட்டு செத்துட்டான்னா அப்புறம் மர்டர் கேஸ் ஆயிடும் அங்கிள். என்னத்தாடா பெரிய மர்டர் கேஸ்? எந்த கோர்ட்டும் என்ன தண்டிக்க முடியாதுடா. ஏன்? ஐ அம் மென்டல். என்னது ஒரு பாவி பசங்க இந்த மாதிரி அடிச்சிருக்காருங்க. வா, முதல்ல டாக்டர் போய் பார்த்துட்டு வாங்க. இந்தாங்க காசு.
சக்சஸ் சக்சஸ் ஜீசஸ் சக்சஸ். என்னாச்சு? ஆக்சிடென்டா இல்ல அடிதடியா? ஆஹா, 2 டில்லி எருமைங்க புரட்டி எடுத்துருச்சுங்க டாக்டர். ஏப்பா படிக்க வேண்டிய வயசுல எருமாடெல்லாம் ஏன் மேய்க்க போறீங்க? மாடு மாதிரி இருக்கிறவங்க எங்களை அடிச்சிட்டாங்க டாக்டர். ஐயோ, ரொம்ப மிருகத்தனமால போயிடுச்சு. இங்க காட்டுங்க. தம்பி. இங்க இங்க ஒண்ணு இருக்கு டாக்டர். ஒண்ணு கவலைப்படாதீங்க. இங்க வந்துட்டீங்கல்ல, இங்க எக்ஸ்ரே கிடையாது, இசிஜி கிடையாது, ஸ்கேனிங் கிடையாது, பெட் செலவு கிடையாது. யூ ஆர் வெரி லக்கி ஃபெலோஸ். ஐயா. என்ன வந்து பாத்திருக்கீங்களா? இப்பதான் நான் ஒரு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்த விஞ்ஞான உலகத்தை ஆட்டி படைக்க போகுதுப்பா. இத தொட்டவுடனே சரியாயிடும். டாக்டர் எனக்கு போடுங்க. டாக்டர் எனக்கு போடுங்க. வெயிட் இன்னும் டெஸ்ட் பண்ணல. முதல்ல ஒரு எலியோ குரங்கு மேல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க. முதல்ல உங்களை யார் டெஸ்ட் பண்றது? அவனுக்கு முதல்ல நீ தான் எலி மாதிரி இருக்க. காலத்துக்கு மேல வை. இத தொட்ட உடனே கொஞ்சம் ஏரியும், பயப்படாத. இன்னும் தொடவே இல்லப்பா. இவனுக்கு தானே மருந்து போட்டேன். எனக்கு போட்டீங்க. இவ்வளவு கத்துற, அவ்வளவு எரியாத. ஆமா, என்ன நடந்துச்சு? எல்லாம் ஒரு லவ்வுக்கு அஸ்திவாரம் போட்டதுதான். முதல்ல அந்த பொண்ணோட அண்ணன் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த எருமாடு பேர் என்னடா? ஸ்டீஃபன். அவன் எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நொங்க கலட்டி எடுத்துட்டான் டாக்டர். அப்புறம் அவளுக்கு இன்னொரு அண்ணன். அந்த தடியன் பேர் என்னடா? தாமஸ் 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 தாமஸ். பிரதர்ஸ், எஸ். நீங்க சொன்னீங்க ஸ்டீஃபன் தாமஸ்னு 2 எருமைங்க. அந்த எருமைங்களோட மூத்த எருமை தான் நான். எங்க குடும்பத்தோட கொலை வழக்குடாவ. அவளை இனிமேல் பாத்தீங்க, நினைச்சா கூட வெட்டி போட்டுருவேன். டேய், அவன் என்ன மருந்து போட்டான்னு தெரியல, உடம்பெல்லாம் இந்த காந்து காந்தது. ஏய், எங்க இருந்தா புடிச்ச அவள? அவளுக்கு ஊரெல்லாம் அனந்த மீலா இருப்பானுங்க போட்டுருக்கடா. இன்னும் எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரியலையே. இப்படி ஒரு காதல் தேவையாடா உனக்கு? முதல்ல அவளை யார கட்டுறா? ஏச்சி, வாய கழுவுடா. அவனுங்க நம்மள இந்த அடி அடிச்சு பின்னிருக்கானுங்க. சும்மா விடுறதா? அவனுங்களுக்கு நாம யாருங்கிறத காட்டணும்டா. கரெக்ட். முதல்ல அந்த டெல்லி இன்ஸ்பெக்டர் பழி வாங்கணும்டா. அவன் தானே முதல்ல ஆரம்பிச்சு வச்சான். டேய், எனக்கு ஒரு ஐடியா. மேன் மிஸ்ஸிங் பிளே. நம்ம ராகவன் இருக்கானே, அவன் காணாம போயிட்டான். நான் தான் இங்க குத்துக்கால நிக்கிறேன்ல. நான் என்ன இல்ல நான் சொன்னேன்? கண் முன்னாடி நிக்கிறது எனக்கு தெரியாதா? இவன் காணாம போயிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் அலறிட்டு ஓடி வருவான் பாரு. வெரி குட் ஐடியாடா. அந்த இன்ஸ்பெக்டர் பழி வாங்கறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன்டா. நீ என்ன சொல்ற? உங்க இஷ்டம். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நான் கூட இருக்கேன். ஆனா எனக்கு அவ வேணும். கரெக்டா? நீ அவளை காதலிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் இந்த அடி உத குத்தலாம். இனி உண்மையிலே அவளை உன்னை காதலிக்க வைக்கணும். உன்னால முடியுமா? முடியும். அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன்டா. உன் காதலுக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பேன்டா. ப்ராமிஸ் ப்ராமிஸ். ப்ராமிஸ் ப்ராமிஸ். அப்படின்னா அவனை கிடைச்ச மாதிரி தான்.